வெல்கம் டு PS 127 அகாடமி ஃப்ரெண்ட்ஸ். இது நான் உங்கள் பிரசாந்த். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்பு. இது 10th எக்கனாமிக்ஸ் புக்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இது குரூப் அண்ட் மெயின்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோடைய PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாட்டின் வளர்ச்சியின் முக்கிய அம்சம் தொழில். மனிதனின் நவீன பொருளாதார நடவடிக்கைகளில் மிகவும் முக்கியமானதாக விளங்குவது தொழில்துறை. பொதுவாக மூலப்பொருட்களை எளிதில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக மாற்றுவதில் ஈடுபட்டுள்ள மனித நடவடிக்கையை நிறைவேற்றும் இடம் தொழிற்சாலை, இண்டஸ்ட்ரி. இப்போ தொழில்மயமாதல், இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். தொழில்மயமாதல் என்பது நுகர்வோருக்கும் மற்ற உற்பத்தியாளருக்கும் தேவைப்படும் பொருட்களை நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பெருமளவில் உற்பத்தி செய்வது தொழில்மயமாதல். இது ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாக்கவும் மற்றும் ஏற்றுமதி மூலம் அந்நிய செலாவணியை ஈட்டவும் உதவுகிறது. தொழில்மயமாதலின் முக்கிய நோக்கம் வேலை வாய்ப்பை உருவாக்குவது. தொழில்மயமாதலுக்கு நன்மையை தருவது தொழில்நுட்ப மாற்றம். இப்போ தொழில்மயமாதலின் முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். முதலாவது, உணவு தேவையுடன் வருமான தேவையையும் நிலையானதாக உள்ளபோது நுகர்வோர் வேளாண்மை உற்பத்தி பொருட்களுக்கு சிறு பகுதியை மட்டுமே செலவிடுகின்றனர். மற்ற பொருட்கள் தொழில்மயமாதல் மூலம் கிடைக்கப்பெறுவதால் தொழில்மயமாதல் இங்கு முக்கியத்துவம் பெறுகிறது. இரண்டாவது, நுகரப்படும் பொருட்கள் விவசாயிகளிடம் குறைவான விலைக்கு பெற்று அப்பொருட்கள் பல பகுப்பு முறைக்கு உள்ளாக்கி நுகர்வோருக்கு அதிக விலைக்கு விற்க தொழில்மயமாதல் முக்கிய பங்கு வகிக்கிறது. மூன்றாவது, காலப்போக்கில் வேளாண் துறையில் நிலத்தின் இறுதி நிலை உற்பத்தி குறைந்து கொண்டே வருகிறது. இதனால் வேளாண் உற்பத்திக்கு அதிக தொழிலாளர்கள் தேவைப்படுகின்றனர். அதிக தொழிலாளர்களுக்கு அதிக கூலி கொடுக்க நேரிடுவதால் விவசாயிகளுக்கு வறுமை ஏற்பட வாய்ப்புள்ளது. தொழில்மயமாதல் மூலம் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் நிலத்தின் இறுதிநிலை உற்பத்தியை அதிகரிக்க உதவுவதால் இங்கு தொழில்மயமாதல் முக்கிய பங்கு ஆற்றுகிறது. இப்போ தொழில்மயமாதலின் முக்கியத்துவம் என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து தொழில்மயமாதல் பொருளாதார வளர்ச்சிக்கு ஆற்றும் பங்கு என்னன்னு பார்க்கலாம். முதலாவது, அதாவது வேளாண்மையின் உற்பத்தி திறன் அதிகரிக்க வேளாண்மை தொழில்மயமாதலை நம்பியுள்ளது. எடுத்துக்காட்டு, உரங்கள் மற்றும் டிராக்டர்கள் உற்பத்தி வேளாண்மை தொழில்மயமாதலை சார்ந்துள்ளது. இரண்டாவது, எப்போதும் உற்பத்தியாளருக்கும் நுகர்வோர்களுக்கும் இடையே ஒரு சந்தை நிலவுகிறது. அதற்கு வங்கி, போக்குவரத்து மற்றும் வர்த்தகம் ஆகியவை முக்கிய பங்கு ஆற்றுகிறது. இது தொழில்மயமாதலை நம்பியுள்ளது. இப்போ மூன்றாவது, நவீன உற்பத்தி முறைகள் பயன்படுத்துவதால் உற்பத்தி அதிகரிக்கின்றது. இதனால் பண்டங்களுக்கான உற்பத்தி செலவு குறைகிறது. உற்பத்தி செலவு குறைவு காரணமாக பண்டங்கள் நுகர்ச்சி அதிகரிக்கின்றது. இதற்கு தொழில்மயமாதல் உதவி புரிகின்றது. நான்காவது, உற்பத்தி பொருட்களை விரிவுபடுத்துவதன் மூலம் தொழில்மயமாதல் அதிக வேலைவாய்ப்பை உருவாக்குகிறது. ஐந்தாவது, நவீன தொழில்நுட்பம் மூலம் காலத்திற்கு ஏற்றாற்போல் மாறும் தொழில்மயமாதலின் முறைகளையும் மற்றும் வளர்ச்சிகளையும் அறிந்து கொள்ள முடிவதால் உழைப்பாளர்களின் உள்ளீடுகள் அதிகரிக்கப்படுகிறது. ஆறாவது, வருமானம் அதிகரிக்கும் போது பண்டங்களின் தேவைகள் அதிகரிக்கின்றது. அதை பூர்த்தி செய்ய அதிக உற்பத்திக்கு வழிவகுக்கிறது. குறைவான உற்பத்தி இறக்குமதிக்கு வழிவகுக்கும். அது அந்நிய செலாவணிக்கும் வழிவகுக்கும். அதிக வருமானத்திற்கு தொழில்மயமாதல் உதவி புரிகின்றது. இப்போ தொழில்மயமாதல் சமுதாய வளர்ச்சிக்கு எப்படி பங்காற்றுதுன்னு பார்த்தோம். அடுத்தது, தொழிற்சாலையின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் என்னன்னு பார்க்கலாம். தொழிற்சாலையின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் மொத்தம் 4 வகை தான். 1, பயனர்கள் அடிப்படையில் தொழிற்சாலைகள். 2, பயன்படுத்தும் உள்ளீடுகளின் வகை அடிப்படையில் தொழிற்சாலைகள். 3, நிறுவன உரிமையாளர்கள் அடிப்படையில் தொழிற்சாலைகள். 4, அளவு அடிப்படையில் தொழிற்சாலைகள். இப்போ பயனர் அடிப்படையில் தொழிற்சாலைகள் என்னன்னு பார்க்கலாம். பயனர் அடிப்படையில் தொழிற்சாலைகள் வகைகள் மொத்தம் 3. வெளியீடுகளை நுகர்வோர் பயன்படுத்தினால் அது நுகர்வோர் பண்டங்கள் துறை. வெளியீடுகளை உற்பத்தியாளர்கள் பயன்படுத்தினால் அது மூலதன பண்டங்கள் துறை. மூலப்பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் அடிப்படை பண்டங்கள் தொழில்கள். இப்போ அடிப்படை பண்டங்கள் தொழில்களுக்கு எடுத்துக்காட்டு சிமெண்ட் மற்றும் எஃகு தொழிற்சாலைகள். இப்போ பயன்படுத்தும் உள்ளீடுகள் அடிப்படையில் தொழிற்சாலைகள் என்னன்னு பார்க்கலாம். பயன்படுத்தும் உள்ளீடுகளின் அடிப்படையில் உள்ள தொழில்கள் எடுத்துக்காட்டு வேளாண் பதப்படுத்தும் தொழில், ஜவுளித்துறை, ரப்பர் உற்பத்தி, தோல் பொருட்கள். இதெல்லாம் பயன்படுத்தும் உள்ளீடுகள் அடிப்படையில் தொழில்கள். இப்ப நிறுவன உரிமையாளர் அடிப்படையில் தொழிற்சாலைகள் என்னன்னு பார்க்கலாம். நிறுவன உரிமையாளர் அடிப்படையில் தொழிற்சாலை 3 வகையா இருக்குது. 1, பப்ளிக் ஓன்டு, இன்னொன்னு ஜாயிண்ட்லி ஓன்டு, இன்னொன்னு பிரைவேட்லி ஓன்டு. ஜாயிண்ட்லி ஓன்டுனா பப்ளிக், பிரைவேட், கோஆபரேட்டிவ் ஓன்டு எல்லாமே சேர்த்தாப்புல இருக்கும்.
இப்போ அளவுகள் அடிப்படையில் தொழிற்சாலைகள் என்னன்னு பார்க்கலாம். எதை அளவுகோலாக கொண்டு ஒரு நிறுவனம் சிறியது, நடுத்தரம் அல்லது பெரியது என்பது தீர்மானிக்கப்படுகிறதுனா, முதலீட்டை அளவுகோலாக கொண்டு. சிறிய நிறுவனங்களை விட அளவில் சிறியதாக இருக்கும் நிறுவனங்கள் நுண்ணிய அல்லது மிகச்சிறிய நிறுவனங்கள், அதாவது மைக்ரோ அண்ட் டைன் இண்டஸ்ட்ரீஸ். சிறிய நிறுவனங்களின் முக்கியத்துவம் என்னன்னு பார்க்கலாம். 2 வகையில் முக்கியத்துவம் பெறுகிறது. முதலாவதாக, இது பெரிய நிறுவனங்களை விட அதிக வேலைவாய்ப்பை ஏற்படுத்துகிறது. இரண்டாவதாக, குறைந்த அளவிலான சலுகை பெற்ற பின்னணியில் இருந்து ஏராளமான தொழில் முனைவோரை வெளிப்படுத்த அனுமதிக்கிறது. பெரிய நிறுவனங்கள் மிகவும் திறமையானவை மற்றும் சிறிய நிறுவனங்களை எதிர்த்து போட்டியிட முடியும் என்று எந்த ஆண்டு வரை பரவலாக நம்பப்பட்டது? 1980 வரை. சிறிய நிறுவனங்களின் தொகுப்பு தொழில்துறை தொகுப்பு, அதாவது அக்ளோமரேஷன் ஆஃப் ஸ்மால் ஃபர்ம்ஸ் தான் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. இப்போ தொழில்துறை தொகுப்புகள், இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். தொழில்துறை தொகுப்புகள் என்பது பொதுவான சந்தைகள், தொழில்நுட்பங்கள் மற்றும் திறன்கள் ஆகியவற்றுக்கான தேவைகளை பகிர்ந்து கொள்ள வரையறுக்கப்பட்ட புவியியல் பகுதியில் அமைந்துள்ள நிறுவனங்களின் தொகுப்பு. இதுதான் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது சிறு நிறுவனங்களின் தொகுப்பு என்றும் அழைக்கப்படுகிறது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, வரையறுக்கப்பட்ட புவியியல் பகுதியில் அமைந்துள்ள நிறுவனங்களின் தொகுப்பு தான் தொழில்துறை தொகுப்புன்னு சொல்றாங்க. 1920களில் இங்கிலாந்தில் உலோகம் மற்றும் நெசவு தொழிலில் ஈடுபட்ட சிறிய நிறுவனங்களின் செயல்பாடுகளின் தொகுப்பினை புரிந்து கொள்ள ஆய்வுகள் மேற்கொண்ட போது முதலில் தொழில் தொகுப்பு அல்லது மாவட்டங்களின் நன்மைகளை கண்டறிந்தவர் ஆல்பர்ட் மார்ஷல். தொழில்துறை மாவட்டம் என்பது யாருடைய கருத்து? ஆல்பர்ட் மார்ஷலின் கருத்து. டேஷ் நாட்டில் சிறிய நிறுவனங்கள் வெற்றி பெற்ற பின்னர் தான் மார்ஷலின் தொழில்துறை தொகுப்பு மாவட்டம் வெற்றி பெற்றது. இத்தாலி நாட்டில் சிறிய நிறுவனங்கள் வெற்றி பெற்ற பின்னர் தான் அது மார்ஷலின் தொழில்துறை மாவட்டம் வெற்றி பெற்றது. அந்த ஆண்டு 1980களில். வெற்றிகரமான தொழில்துறை தொகுப்புகளின் முக்கிய பண்புகள், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் புவியியல் பகுதிகளுக்கு அருகாமையில் தோன்றும். இங்கு துறை சார்ந்த சிறப்பு கவனம் செலுத்தப்படும். இங்கு நிறுவனங்கள் நெருக்கமான அல்லது பரஸ்பர முறையில் இணைந்திருக்கும். இங்கு நிறுவனங்களுக்கு இடையே புத்தாக்க போட்டி காணப்படும். இங்கு தொழில் சார்ந்த ஒரு சமூக கலாச்சார அடையாளம் தோன்றும். இங்கு பல்வேறு திறமையான தொழிலாளர்கள் தோன்றுவார்கள். இங்கு சுய உதவி குழுக்கள் தோன்றும். இங்கு வட்டார மற்றும் நகராட்சி அரசுகளுக்கு ஆதரவு கிடைக்கும். இதெல்லாம் வெற்றிகரமான தொழில்துறை தொகுப்போட முக்கிய பண்புகள். தொழில்துறை தொகுப்பு எவ்வாறு தோன்றியது? முதல்ல தொழில்துறை தொகுப்பு எப்படி தோன்றுச்சுன்னு பார்க்கலாம். ஆரம்பத்தில் தொழில்துறை தொகுப்புகள் தோன்றிய இடங்களில் கைவினைஞர்கள் குடியேறி நெடுங்காலமாக அங்கு தங்கி தொழிலில் ஈடுபட்டதால் தொழில்துறை தொகுப்பு தோன்றியதாக கூறுவர். ஒரு பெரிய நிறுவனங்கள் நிறுவப்படும் போது அதன் உள்ளீடு மற்றும் பணிகளின் தேவையை கவனித்துக் கொள்ள தொழில்துறை தொகுப்பு தோன்றியதாக கூறுவர். சில நேரங்களில் அரசே ஒரு வட்டாரத்திலிருந்து மூலப்பொருட்களை பயன்படுத்தி உற்பத்தியை ஊக்குவிக்கும் போது தொழில்துறை தொகுப்புகள் தோன்றியதாகவும் கூறுவர். இப்போ காலனித்துவ காலத்துக்கு முன் தொழில்மயமாதல், அதாவது இண்டஸ்ட்ரியலைசேஷன் பிஃபோர் கொலோனியல் பீரியட் என்னன்னு பார்க்கலாம். பண்டைய காலகட்டத்தில் தொழில்மயமாதல் விளைவினால் தமிழகத்தில் இருந்து பல்வேறு நாடுகளுக்கு சென்றவைகள் நெசவு, கப்பல் கட்டுமானம், இரும்பு எஃகு, மட்பாண்டம் தயாரித்தல். இதெல்லாம் தொழில்மயமாதல் விளைவால தமிழகத்திலிருந்து பல்வேறு நாடுக்கு சென்றது. காலனித்துவ காலத்துக்கு முன் பல நூற்றாண்டுகளாக தமிழ்நாடு எந்தெந்த நாடுகளுடன் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருந்தது? தென்கிழக்கு ஆசியா மற்றும் மேற்கு ஆசியா. இப்போ காலனித்துவ காலத்தில் தொழில்மயமாதல், இண்டஸ்ட்ரியலைசேஷன் இந்த கொலோனியல் பீரியட் என்னன்னு பார்க்கலாம். இந்தியாவில் தொன்று தொட்டு காணப்பட்ட கைத்தறி நெசவு தொழிலில் வீழ்ச்சி அடைந்ததற்கு காரணம் இங்கிலாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இயந்திரங்கள். காலனித்துவ காலத்தில் தமிழ்நாட்டில் தொழில்மயமாதலுக்கு வழிவகுத்த முக்கிய காரணிகள் மொத்தம் 2. முதலாவது, காலனித்துவ அரசு மேற்கு மற்றும் தெற்கு தமிழ்நாட்டில் பருத்தி சாகுபடி அறிமுகம் செய்ததை அடுத்து அங்கு அதிக அளவு நெசவு தொழில் தோன்றுவதற்கு காரணமாக அமைந்தது. இரண்டாவது, சென்னை மற்றும் தூத்துக்குடி பகுதிகளில் அமைந்துள்ள துறைமுகங்கள் அவ்வட்டாரங்களில் தொழிற்சாலை உருவாக காரணமாக அமைந்தது. தமிழ்நாட்டின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுவது தூத்துக்குடி. காலனித்துவ காலத்தில் தமிழ்நாட்டில் தொழிற்சாலைகள் உருவான இடங்கள்: வாகனங்கள் மற்றும் தோல் தொழிற்சாலை சென்னையை சுற்றிய பகுதிகளில், வெல்லம் உற்பத்தி தொழிற்சாலை தென் தமிழ்நாடு, முதலில் தீப்பெட்டி பின்னர் பட்டாசு உற்பத்தி மற்றும் அச்சு தொழிற்சாலை முக்கிய மையம் சிவகாசி, தோல் உற்பத்தி தொழிற்சாலை திண்டுக்கல், வேலூர், ஆம்பூர். குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படுவது சிவகாசி. சிவகாசியை குட்டி ஜப்பான் என்று அழைக்க காரணம் தீப்பெட்டி மற்றும் பட்டாசு உற்பத்தி பரவலாக காணப்படுவதால் ஜப்பான் பாரம்பரியத்தை நினைவு கூறுகிறது. தமிழகத்தின் எந்த பகுதி நீர் மின் சக்தியில் இருந்து மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது?
தமிழகத்தின் மேற்கு பகுதிகள் ஆண்டு 1930களில். தமிழ்நாட்டில் பரவலாக மின்சாரம் கிடைக்கப்பட்டதால் உருவான தொழிற்சாலைகள், விவசாயத்திற்காக ஆயில் என்ஜின்ஸ் ஃபவுண்டரிஸ் உருவாயின. இப்போ சுதந்திரத்துக்கு பின் 1990களில் முற்பகுதியில் தொழில்மயமாதல் என்னன்னு பார்க்கலாம். இண்டஸ்ட்ரியலைசேஷன் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டு இயர்லிஸ் 1990. சுதந்திரத்துக்கு பின் 1990களின் முற்பகுதியில் தமிழகத்தில் தொழிற்சாலைகள் உருவான இடங்கள்: ரயில் பெட்டி தொழிற்சாலை சென்னை, மகிழுந்து தயாரிக்கும் ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் நிறுவனம் சென்னை, அசோக் மோட்டார்ஸ் பின்னர் அசோக் லேலாண்டாக சென்னை, கொதிகலன் மற்றும் விசையாழிகள் அதாவது பாய்லர்ஸ் அண்ட் டர்பைன்ஸ் தொழிற்சாலை பெல் அதாவது பாரத கனரக மின்சாதன நிறுவனம் திருச்சி, போர் தளவாடங்கள் தயாரிக்க கனரக வாகன தொழிற்சாலை ஆவடி அதாவது ஆர்டினன்ஸ் அண்ட் ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்டரி. இந்திய ஆயுதப்படைக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் தயாரிக்க இந்திய ஒழுங்குமுறை தொழிற்சாலை அதாவது இந்தியன் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி தமிழ்நாட்டில் எங்கு அமைந்துள்ளதுன்னா அரவங்காடு, நீலகிரி மாவட்டம். 1970 மற்றும் 80களில் தமிழகத்தில் உருவான தொழில்துறை தொகுப்புகள்: விசைத்தறி நெசவு தொழிற்சாலை கோயம்புத்தூர், பின்னலாடை தொழிற்சாலை திருப்பூர், வீட்டு அலங்கார பொருட்கள் கரூர். இதன் காரணமாக ஒசூரில் தொழில் தோட்டங்கள் உருவாயின. சென்னையில் வாகன தொழில்துறை தொகுப்புகள் வளர்ச்சிக்கு உதவிய மோட்டார் நிறுவனம் அசோக் மோட்டார்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ். இதன் மூலம் சென்னை வாகன உதிரி பாகங்களின் நகரமாக மாறியது. 1950களில் பெரிய நிறுவனங்களுக்கு வாகன கூறுகளை வழங்க சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான நிறுவனங்களுக்கு உதவியாக தொழில் தோட்டம் நிறுவப்பட்ட இடம் ஆவடி. சேலம் இரும்பு எஃகு ஆலை அமைக்கப்பட்ட ஆண்டு 1973. ஜவுளி இயந்திரங்கள், மின்சார மோட்டார்கள் மற்றும் நிலத்தடி நீரை உறிஞ்சுவதற்கான பம்பு குழாய்கள் மற்றும் வேளாண் இயந்திரங்கள் தொழிற்சாலை அமைந்துள்ள இடம் கோயம்புத்தூர். TNPL தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் லிமிடெட் நிறுவனம் அமைந்துள்ள இடம் கரூர். ஆண்டு 1984. இப்போ 1990களின் பின் தாராளமயமாதல் கட்டம், தமிழ்நாட்டில் தொழில்மயமாதல், லிபரலைசேஷன் பேஸ், இண்டஸ்ட்ரியலைசேஷன் இன் தமிழ்நாடு என்னன்னு பார்க்கலாம். தொழில்மயமாதலின் இறுதி கட்டம் என்பது 1990களின் சீர்திருத்தத்திற்கு பிந்தைய காலகட்டம், அதாவது போஸ்ட் ரெஃபார்ம்ஸ் பீரியட். 1990களின் சீர்திருத்தம் முதலீட்டாளர்களை கவர்ந்தெடுக்க காரணம் அரசு அளித்த மலிவான நிலம், வரி சலுகைகள் மற்றும் மானியம் வழங்குதல் போன்றவை முதலீட்டாளர்களை இழுத்தது. இந்தியாவில் ஏற்றுமதி சந்தைகள் திறக்க காரணம் வர்த்தக தாராளமயமாக்கல் மற்றும் நாணய மதிப்பிறக்கம். இது 2 பெரிய முன்னேற்றங்களுக்கு வழிவகுத்தது. முதலாவது, ஜவுளி, வீட்டு அலங்கார பொருட்கள் மற்றும் தோல் பொருட்கள் ஏற்றுமதி விரைவாக வளர தொடங்கியது. இரண்டாவது, இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் பன்னாட்டு நிறுவனம் வாகனத்துறையில் நுழைவதற்கு வழிவகுத்தது. இந்தியாவில் அனைத்து மாநிலங்களையும் விட அதிக தொழிற்சாலை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. எந்த முன்னேறிய மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழகம் அதிக உழைப்பு மிகுந்த மாநிலமாக கருதப்படுகிறது. மகாராஷ்டிரா மற்றும் குஜராத். தமிழகத்தின் தொழில்துறை தொகுப்புகள் மற்றும் அவற்றின் சிறப்புகள். மேஜர் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் அண்ட் தேர் ஸ்பெஷலைசேஷன் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் டேஷ் மாவட்டங்களில் டேஷ் தொழில்துறை தொகுப்புகள் காணப்படுகின்றன. 13 மாவட்டங்களில் 27 தொழில்துறை தொகுப்புகள் காணப்படுகின்றன. இப்போ எங்கெங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். தானியங்கி தொழில்துறை தொகுப்பு வந்து திருவள்ளூர். இப்போ தானியங்கி மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் சென்னை. தோல் வந்து வேலூர். பட்டு ஆடைகள் வந்து காஞ்சிபுரம். தானியங்கி மற்றும் மின்னணு வந்து ஒசூர், கிருஷ்ணகிரி. இரும்பு மற்றும் விசைத்தறி வந்து சேலம். விசைத்தறி மற்றும் மஞ்சள் வந்து ஈரோடு. போக்குவரத்து மற்றும் கோழிப்பண்ணை வந்து நாமக்கல். சிமெண்ட் வந்து அரியலூர். பின்னலாடை மற்றும் ஆயத்தாடை வந்து திருப்பூர். கொதிகலன் மற்றும் விசையாழிகள் வந்து திருச்சி. வாகன கட்டுமானம் மற்றும் விசைத்தறிகள் வந்து கரூர். ஆயத்த ஆடை மற்றும் தகவல் தொழில்நுட்பம் வந்து கோயம்புத்தூர். தோல் வந்து மதுரை. பட்டாசு, தீப்பெட்டி மற்றும் அச்சிடுதல் வந்து விருதுநகர், சிவகாசி. சுகாதாரம் மற்றும் கல்வித்துறை பரவலாக காணப்படும் தமிழகத்தின் பகுதிகள் வந்து சென்னை மற்றும் கோயம்புத்தூர். முற்றிலும் தமிழ்நாட்டால் உருவாக்கப்பட்ட ஒரு வெற்றிகரமான தொழில்துறை தொகுப்பு ஒசூர். தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள் பார்க்கலாம். தானியங்கி தொகுப்புகள், வாகன மற்றும் பேருந்து கட்டுமான தொழில் தொகுப்புகள், நெசவு தொழில் தொகுப்புகள், தோல் மற்றும் தோல் பொருட்களின் தொகுப்புகள், பட்டாசு, தீப்பெட்டி மற்றும் அச்சிடுதல் தொகுப்புகள், மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப தொகுப்புகள். இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுடைய தொழில்துறை தொகுப்புகள். இப்போ ஒண்ணா என்னன்னு பார்க்கலாம். தானியங்கி தொகுப்புகள் அதாவது ஆட்டோமேட்டிவ் கிளஸ்டர்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுவது சென்னை. சென்னை ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்க காரணம் சென்னை பெரிய அளவிலான வாகன தொழில்துறை தளமாக இருப்பதால்.
மிக அதிகமான தானியங்கி தொழிலை ஒருங்கிணைக்கும் மற்றும் உதிரி பாகங்கள் செய்யும் தலைமையிடமாக திகழும் ஊர் சென்னை. பொருளாதார சீர்திருத்தத்திற்கு முன்னர் சென்னையில் அமைந்திருந்த உள்நாட்டு வாகன தொழிற்சாலை நிறுவனங்கள் டிவிஎஸ், டிஐ சைக்கிள், அசோக் லேலண்ட், ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ். பொருளாதார சீர்திருத்தத்துக்கு பின் சென்னையில் அமையப்பெற்ற பன்னாட்டு வாகன தொழிற்சாலை நிறுவனங்கள் ஹுண்டாய், ஃபோர்டு, டைம்லர் பென்ஸ், ரொனால்ட் நிசான். சென்னையை தவிர மற்றொரு தானியங்கி தொகுப்பாக விளங்கும் ஊர் ஒசூர். ஒசூரில் அமைந்துள்ள தானியங்கி தொகுப்பு நிறுவனங்கள் டிவிஎஸ், அசோக் லேலண்ட். தமிழகத்தில் தானியங்கி தொகுப்பாக வளர்ந்து வரும் ஊர் கோயம்புத்தூர். இப்போ வாகனம் மற்றும் பேருந்து கட்டுமான தொழில்துறை தொகுப்பு ட்ரக் அண்ட் பஸ் பாடி பில்டிங் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். தமிழகத்தில் சுமை தூக்கும் வாகன முழுபாக கட்டமைப்பிற்கான தொழிற்சாலைகளுக்கு பெயர் பெற்ற ஊர் நாமக்கல் மற்றும் திருச்செங்கோடு. தமிழகத்தில் மொத்தம் உள்ள சுமை தூக்கும் வாகன முழுபாக கட்டமைப்பிற்கான தொழிற்சாலைகளின் 250 அலகு யூனிட்ஸ்களில் நாமக்கல் மற்றும் திருச்செங்கோட்டில் மட்டும் அமைந்துள்ள அலகுகள் மொத்தம் 150 அலகுகள். அதில் 12 பெரிய அளவிலான சுமை தூக்கும் வாகன கட்டுமான துறைகள் உள்ளன. நாமக்கல் மற்றும் திருச்செங்கோடு தவிர சுமை தூக்கும் வாகன முழுபாக கட்டமைப்பிற்கான தொழிற்சாலைகள் அமைந்த ஊர் கரூர். கரூரில் சுமை தூக்கும் வாகன முழுபாக கட்டமைப்பிற்கான தொழிற்சாலை அலகுகள் எண்ணிக்கை 50க்கும் மேல். அடுத்து நெசவு தொழில் தொகுப்புகள், அதாவது டெக்ஸ்டைல் கிளஸ்டர்ஸ் பார்க்கலாம். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்க காரணம், காலனித்துவ காலத்திலிருந்து பருத்தி நெசவு தொழில் வளர்ச்சி கோயம்புத்தூரில் நடைபெறுவதால் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. நமது நாட்டின் மிகப்பெரிய பருத்தி நெசவு தொழில் உற்பத்தியில் பெரும் பங்கு வகிக்கும் மாநிலம் தமிழகம். தங்கள் வீடுகளிலேயே விசைத்தறி நெசவு தொழில் தொகுப்புகள் மேற்கொள்ளும் கோயம்புத்தூரை சுற்றி அமைந்த பகுதிகள் பல்லடம் மற்றும் சோமனூர். தமிழகத்தில் மின் விசைத்தறி தொழில் மிகவும் பரவலாக காணப்படும் ஊர் ஈரோடு மற்றும் சேலம். பின்னலாடை தயாரிக்கும் ஏராளமான நிறுவனங்களின் தொகுப்புகளுக்கு புகழ்பெற்ற ஊர் திருப்பூர். திருப்பூர் நாட்டின் பருத்தி பின்னலாடை ஏற்றுமதியில் வகிக்கும் பங்கு 80%. திருப்பூர் 1980களின் பிற்பகுதியில் எத்தனை லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குகிறது? 3 லட்சம். பின்னலாடை உற்பத்தியில் உலக சந்தையில் உலகின் தெற்கு அரைக்கோளத்தின் ஒரு சக்தி வாய்ந்த தொகுப்பாக அமையப்பெற்ற ஊர் திருப்பூர். உலகளாவிய தெற்கு நாடுகள் என்பது தெற்கு அரைக்கோளத்தில் உள்ள நாடுகள் உலகளாவிய தெற்கு நாடுகள் என்று அழைக்கப்படுகிறது. வாகன கட்டுமான தொழிலமைப்பை தவிர மேசை துணி, திரைச்சீலைகள், படுக்கை விரிப்புகள் மற்றும் துண்டுகள் போன்ற வீட்டு அலங்கார பொருட்களை ஏற்றுமதி செய்யும் முக்கிய மையமாக விளங்கும் ஊர் கரூர். நெசவாளர் நகரம் என்று அழைக்கப்படும் பகுதி கரூர். உள்நாட்டு மற்றும் உலகளாவிய சந்தைகளுக்கு தரை விரிப்புகளை உற்பத்தி செய்யும் முக்கிய மையங்களாக திகழும் ஊர்கள் பவானி மற்றும் குமாரபாளையம். பட்டு மற்றும் கைத்தறி புடவைகளுக்கு பிரபலமான ஊர் மதுரை மற்றும் காஞ்சிபுரம். அடுத்து தோல் மற்றும் தோற்பொருட்களின் தொழில் தொகுப்புகள் என்னன்னு பார்க்கலாம். அதாவது லெதர் அண்ட் லெதர் குட்ஸ் கிளஸ்டர்ஸ். தோல் பதனிடும் உற்பத்தியில் தமிழகத்தின் பங்கு 60%. தோல் காலணிகள் மற்றும் தோல் உதிரி பாகங்கள் அதனை சார்ந்த பொருட்களின் உற்பத்தியில் தமிழகத்தின் பங்கு 38%. நூற்றுக்கணக்கான தோல் உற்பத்தி மற்றும் பதனிடும் வசதியை கொண்ட தமிழக ஊர்கள் வேலூர் மற்றும் அதை சுற்றியுள்ள ராணிப்பேட்டை, ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி. தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியாவின் முதன்மை மாவட்டமாக விளங்கும் ஊர் வேலூர். ஆம்பூர், வாணியம்பாடி போன்ற தோல் பொருட்கள் ஏற்றுமதிக்கான மையமாக விளங்கும் ஊர் சென்னை. வேலூர் தவிர்த்து பல தோல் சார்ந்த உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி தொழிற்சாலைகள் நிறுவனங்கள் அமைந்துள்ள ஊர் சென்னை. வேலூர் தவிர்த்து தோல் பதனிடுதல் மற்றும் உற்பத்தி தொழிற்சாலைகளின் தொகுப்பு காணப்படும் ஊர்கள் திண்டுக்கல் மற்றும் ஈரோடு. அடுத்து பட்டாசு, தீப்பெட்டி மற்றும் அச்சிடுதல் தொகுப்புகள், அதாவது ஃபயர் ஒர்க்ஸ், மேட்சஸ் அண்ட் பிரிண்டிங் கிளஸ்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். தீப்பெட்டி உற்பத்தியில் புகழ்பெற்றும் பட்டாசு மற்றும் அச்சிடுதல் தொழிலின் நாட்டின் சிறந்த நகரமாகவும் திகழும் பகுதி சிவகாசி. சிவகாசியில் எப்போது தீப்பெட்டி, பட்டாசு மற்றும் அச்சிடும் தொழிற்சாலை தோன்றின? காலனித்துவ காலம். சிவகாசி இந்திய அளவில் பட்டாசு உற்பத்தியில் வகிக்கும் பங்கு 90%, தீப்பெட்டி உற்பத்தியில் வகிக்கும் பங்கு 80%, அச்சுப்பணியில் வகிக்கும் பங்கு 60%. அடுத்து மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப தொகுப்புகள், எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி கிளஸ்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். நாட்டின் மின்னணு சாதன உற்பத்தியின் மையமாக திகழும் பகுதி சென்னை. எந்தெந்த வன்பொருள் மற்றும் மின்னணு பொருள் தயாரிப்பு நிறுவனங்கள் கைபேசி கருவிகள், சுழல் பலகைகள், நுகர்வோர் மின் சாதன பொருள் தயாரிப்பில் ஈடுபட ஆரம்பித்தன? நோக்கியா, மோட்டோரோலா, சோனி எரிக்சன், சாம்சங், டெல் ஆகிய நிறுவனங்கள் 1990களில் ஏற்பட்ட
பொருளாதார சீர்திருத்தத்திற்கு பின் சென்னையில் தயாரிப்பு பணிகளை மேற்கொண்டன. தமிழகத்தில் மென்பொருள் உற்பத்தி சேவையில் சிறந்த மையங்களாக விளங்கும் பகுதி சென்னை மற்றும் கோயம்புத்தூர். குறிப்பிட்ட சில தகவல் தொழில்நுட்ப பொருளாதார மண்டலங்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்பெசிபிக் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ். சென்னை வட்டார பகுதிகளை தவிர தகவல் தொழில்நுட்ப முதலீட்டிற்கான இடங்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 அடுக்கு நகரங்கள் கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, ஒசூர் மற்றும் சேலம். தகவல் தொழில்நுட்ப முதலீட்டிற்கான இடங்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 அடுக்கு நகரங்களில் வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ள தொடங்கப்பட்ட நிறுவனம் எல்காட். எல்காட்ன்றது எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட். எல்காட் நிறுவனம் தனது வளர்ச்சி பணிகளை எளிதாக்க நிறுவியது 8 இடங்களில் எல்கோசெஸ். எல்கோசெஸ் அப்படின்னா என்னன்னா, எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். மாநிலத்தில் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பம், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி நிறுவனங்களின் அலகுகள் அமைக்க விரும்பும் நிறுவனங்களுக்கு தமிழக அரசு டேஷ் மூலம் வசதிகளை வழங்குகிறது. எல்கோசெஸ் மூலம் வசதிகளை வழங்குகிறது. 8 இடங்களில் எல்கோசெஸ் என்பது ஐடி சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் 8. அது என்னன்னா, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, சேலம், ஓசூர். சென்னையில சோழிங்கநல்லூர், கோயம்புத்தூர்ல விளாங்குறிச்சி, மதுரையில இலந்தைக்குளம், வடபாலஞ்சி, கிண்ணிமங்கலம், திருச்சியில நாவல்பட்டு, திருநெல்வேலியில கங்கை கொண்டான், சேலம்ல ஜாகீர் அம்மாபாளையம், ஒசூர்ல விஸ்வநாதபுரம். வரைபட தொழில்நுட்ப கொள்கை எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா 2018-19. தமிழ்நாட்டில் தொழிற்சாலை விரிவாக்கத்திற்கு உதவும் கொள்கை காரணிகள் என்னன்னு பார்க்கலாம். கல்வி, உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்துறை ஊக்குவிப்பு. கல்வியில இன்ஜினியரிங், டிப்ளமோ, ஐடி கொண்டாந்தாங்க. உள்கட்டமைப்புக்காக எலக்ட்ரிசிட்டி, ரோடு போட்டு கொடுத்தாங்க. தொழில்துறை ஊக்குவிப்புல டிக்கு, சிப்காடு, டான்சிட்கோ, டிட்கோ, டான்சி கொண்டாந்தாங்க. இப்போ தொழில்துறை தொகுப்பால் ஏற்படும் பாதிப்புகள், அதாவது இஷ்யூ வித் இண்டஸ்ட்ரியலைசேஷன் என்னன்னு பார்க்கலாம். தொழில்துறை தொகுப்பால் ஏற்படும் பாதிப்புகள் என்னன்னா, சுற்றுச்சூழல் பாதிப்புகள், அதாவது கெமிக்கல், டெக்ஸ்டைல், லெதர் இண்டஸ்ட்ரீஸ் கிளஸ்டர்ஸ், இதெல்லாம் பொல்யூஷன் கிரியேட் பண்ணுது. அயல்நாட்டு தொழில்நுட்ப இறக்குமதி, அதாவது ஃபாரினர் டெக்னாலஜினால ரெடியூஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, வேலை வாய்ப்பு குறைபடுது. இப்போ சிறப்பு பொருளாதார மண்டலம் செஸ், அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் என்னன்னு பார்க்கலாம். இந்திய அரசு சிறப்பு பொருளாதார மண்டலங்களை எதற்காக அமைத்ததுன்னா, ஏற்றுமதியை அதிகரிக்கும் நோக்கில் அமைத்தது. இந்திய அரசு சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் எந்தெந்த மாநிலங்களில் அமைத்ததுன்னா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா மற்றும் கேரளா. நாட்டில் ஏற்றுமதிக்கு இடையூறு இல்லாத சூழலை கருத்தில் கொண்டு சிறப்பு பொருளாதார மண்டலங்களை அமைப்பதற்கான ஒரு கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஏப்ரல் 2000. சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கையின்படி அரசு அமைத்த ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்கள் எங்கெங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்குநேரி செஸ், எண்ணூர் செஸ், கோயம்புத்தூர் செஸ், ஒசூர் செஸ், பெரம்பலூர் செஸ், தானியங்கி நகரம் செஸ், இந்தியா சிங்கப்பூர் செஸ். இப்போ நாங்குநேரி செஸ், நாங்குநேரி திருநெல்வேலியில இருக்கு. பல்நோக்கு உற்பத்தி செஸ், இது மல்டி ப்ராடக்ட் செஸ். எண்ணூர் செஸ்ன்றது வயலூர்ல அனல் மின் திட்டத்துக்காக உருவாக்குனாங்க. கோயம்புத்தூர் செஸ் கோயம்புத்தூர்ல தகவல் தொழில்நுட்ப பூங்கா அதுக்காக உருவாக்குனாங்க. ஒசூர் செஸ், ஒசூர்ல தானியங்கி பொறியியல், மின்னணுவியல், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு அதுக்காக உருவாக்குனாங்க. பெரம்பலூர் செஸ் பெரம்பலூர்ல பல்நோக்கு உற்பத்தி செஸ், அதாவது மல்டி ப்ராடக்டுக்காக உருவாக்குனாங்க. தானியங்கி நகரம் திருவள்ளூர், அதாவது தானியங்கிகள் அல்லது தானியங்கி உதிரி பாகங்களுக்காக கொண்டாந்தாங்க. இந்தியா சிங்கப்பூர் செஸ், இதுவும் திருவள்ளூர்ல ஐடி மின்னணு வன்பொருள் தளவாடங்கள் மற்றும் கிடங்குகளுக்காக உருவாக்குனாங்க. இப்ப உயிரி மருத்துவ செஸ் என்னன்னு பார்த்தோம்னா, மருத்துவ ஆராய்ச்சி அமைப்பு, விஷ கட்டுப்பாட்டு மையம், மைய மீள் உருவாக்க மருத்துவ ஆராய்ச்சி, இதுக்காகலாம் உயிரி மருத்துவ செஸ் உருவாக்குனாங்க. இப்போ மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையம், அதாவது மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன், மெப்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மண்டலத்தின் தலைமையகம் சென்னை தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் அமைந்துள்ளது. மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் தொடங்கப்பட்ட வருடம் 1984. மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் மெப்ஸ் என்பது ஒரு சிறப்பு பொருளாதார மையமாகும். இது அந்நிய நேரடி முதலீட்டினை ஊக்குவிப்பதற்கும் அந்நிய செலாவணியை ஈட்டுவதற்கும் வட்டார பகுதிகளில் அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் ஏற்படுத்தப்பட்டது. மத்திய அரசு மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையத்துடன் சேர்த்து நாட்டில் எத்தனை ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்களை அமைத்ததுன்னா 7. தமிழகத்தில் தொழில் விரிவாக்கத்திற்கு திறவுகோலாக செயல்படும் முகமைகள், அதாவது கீ ரோல் இன் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இன் தி ஸ்டேட் என்னன்னு பார்க்கலாம். தமிழகத்தில் தொழில் விரிவாக்கத்திற்கு திறவுகோலாக செயல்படும் வளர்ச்சி முகமைகள் என்னன்னா, சிப்காட் 1971, டான்சிட்கோ 1970, டிட்கோ 1965, டிக் 1949, டான்சி
1965. இப்போ சிப்காட்னா என்னன்னு பார்க்கலாம். சிப்காட்னா ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு 1971. அதாவது சிப்காட் தொடங்கப்பட்ட வருடம் தான் 1971. சிப்காட் எதற்காக தொடங்கப்பட்டதுன்னா தமிழகத்தில் தொழிற்தோட்டங்களை நிறுவுவதற்காக தொடங்கப்பட்டது. அடுத்து டான்சிட்கோ, தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் 1970. தமிழ்நாடு மாநில சிறு தொழில் வளர்ச்சி கழகம். டான்சிட்கோ தொடங்கப்பட்ட வருடம் 1970. எதற்காக தொடங்கப்பட்டதுன்னா சிறு தொழில் பிரிவின் புதிய நிறுவனங்களுக்கு மானியம் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை அளிக்க தொடங்கப்பட்டது. அடுத்து டிட்கோ, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் 1965. தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு கழகம். டிட்கோ தொடங்கப்பட்ட வருடம் தான் 1965. எதற்காக தொடங்கப்பட்டதுன்னா தொழில் தோட்டங்களை நிறுவுவதற்கும் தொழிற்சாலை மேம்படுத்துவதற்கும் தொடங்கப்பட்டது. அடுத்து டிக், தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் 1949. அதாவது தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம். எந்த வருஷம் தொடங்கப்படுதுன்னா 1949. டிக் எதற்காக தொடங்கப்பட்டதுன்னா புதிய தொழில் பிரிவுகளை நிறுவுவதற்காக, தற்போதுள்ள தொழில் பிரிவுகளை பெருக்குவதற்காக குறைந்த அளவிலான நிதி உதவி அளிக்கிறது. குறிப்பாக இது 90% மிகச்சிறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு உதவுகிறது. அடுத்து டான்சி, தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிடெட் 1965. அதாவது தமிழ்நாடு சிறு தொழில் கழகம். இது எந்த வருஷம் தொடங்கினாங்கன்னா 1965. சிறு தொழில் நிறுவனங்களுக்காக தொடங்கப்பட்ட முதல் தொழில்துறை நிறுவனம் டான்சி. டான்சி எதற்காக தொடங்கப்படுதுன்னா தொழில் மற்றும் வணிக நிறுவனங்களால் அமைப்பு துறையில் நிறுவப்பட்டு செயல்பட்டு வரும் சிறு தொழில் அமைப்புகளை 1965ஆம் ஆண்டு தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டும் அவற்றை மேம்படுத்துவதற்கும் மற்றும் சிறு தொழில் பிரிவுகளை நிறுவுவதற்கும் தொடங்கப்பட்டது. இப்போ ஸ்டார்ட் அப் இந்தியா என்னன்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் அப் இந்தியா தொடங்கப்பட்ட வருடம் 16 ஜனவரி 2016. ஸ்டார்ட் அப் இந்தியா எதற்காக தொடங்கப்படுதுன்னு பார்த்தோம்னா ஸ்டார்ட் அப் இந்தியா என்பது புதிய தொழில் தொடங்குவதற்காக இந்திய அரசின் ஒரு முன்முயற்சி திட்டமாகும். இதன் முதன்மை நோக்கம் தொழில் தொடங்குவதற்கான தொடக்க முயற்சிகளை ஏற்படுத்துதல், வேலைவாய்ப்பு உருவாக்குதல் மற்றும் வளங்களை ஊக்குவித்தல். அடுத்தது ஸ்டாண்ட் அப் இந்தியா. ஸ்டாண்ட் அப் இந்தியா தொடங்கப்பட்ட வருடம் 5 ஏப்ரல் 2016. எதற்காக தொடங்கப்படுதுன்னா பச்சை புல்வெளி நிறுவனம், அதாவது கிரீன்ஃபீல்ட் என்டர்பிரைசஸ் அமைப்பதற்கு வங்கி கடன் வழங்க அமைக்கப்பட்டது. நிறுவனம் தொடங்க இது குறிப்பாக 10 லட்சத்திற்கும் 1 கோடிக்கும் இடையில் உள்ள பட்டியல் சாதியினர், பட்டியல் பழங்குடியினர் ஒரு வங்கி கிளைக்கு ஒரு பெண்ணுக்கு கடன் என கடன் வழங்கி வங்கி கடனை எளிதாக்குகிறது. இப்ப தொழில் முனைவோர், என்டர்பிரனர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். தொழில் முனைவோர் என்பவர் புதிய சிந்தனைகளுக்கும் வணிக செயல்முறைக்கும் புத்தாக்கம் புனைபவர். நிலம், உழைப்பு, மூலதனம் போன்ற பல உற்பத்தி காரணிகளை ஒருங்கிணைத்து இடர்பாடுகளை ஏற்று உற்பத்தி அதிகரிக்க முயல்பவரே தொழில் முனைவோர். தொழில் முனைவோர் வேறு பெயர்னா என்னன்னா தொழில் அமைப்பாளர், அதாவது ஆர்கனைசர். தற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்னா சமுதாயம் மாற்றம் காணும் முகவர், த சேஞ்சிங் ஏஜென்ட் ஆஃப் சொசைட்டி. தொழில் முனைவோர் சமுதாயம் மாற்றம் காணும் முகவர் என்று அழைக்க காரணம் இவர்கள் சமுதாய விருப்பமுள்ள உற்பத்தியை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் சமுதாயம் நலம் மேம்படுவும் காரணமாவதால். தொழில் அமைப்பு என்பது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது, தொழில் முனைவோர் என்று அழைக்கப்படுகிறது. தொழில் முனைவோரின் பண்புகள் என்னன்னு பார்க்கலாம். சிறந்த நிர்வாகத்திறன், வலிமையான குழுவை அமைக்கும் திறன், தேவையான தலைமைக்கான பண்பு. இப்போ தொழில் முனைவோரின் சிறப்பியல்புகள் என்னன்னு பார்க்கலாம். லாபகரமான முதலீட்டு வாய்ப்புகளை அடையாளம் காண்பர், உற்பத்தி அலகின் இருப்பிடத்தை தீர்மானிப்பர், புத்தாக்கத்தினை உருவாக்குவர், வெகுமதி செலவுகளை தீர்மானிப்பர், இடர்களை ஏற்று நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்வர். இப்போ தொழில் முனைவு, என்டர்பிரனர்ஷிப் என்பது என்னன்னு பார்க்கலாம். தொழில் முனைவோர் தங்கள் தொழிலை பெருக்குவதற்கான செயல்முறைகளே தொழில் முனைவு ஆகும். இது ஒன்றை உருவாக்குவதற்கும் மேலும் பெரிதுபடுத்துவதற்குமான திறனாகும். நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தில் தொழில் முனைவோரின் பங்கு என்னன்னு பார்க்கலாம். தொழில் முனைவோர் கிராமப்புற மற்றும் பின்தங்கிய தொழிற்சாலைகளை முன்னேற்றுவதுடன் நாட்டில் பல்வேறு பகுதிகளில் நிலவும் வட்டார ஏற்றத்தாழ்வுகளை நீக்குகிறார்கள். ஜிடிபி மற்றும் தலா வருமானம் உயர்த்துவதற்கு உதவி புரிகிறார்கள். சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்கிறார்கள். குடிமக்களின் அசையா சேமிப்புகள் மற்றும் நாட்டின் ஏற்றுமதி வியாபாரம் மூலமாக மூலதனத்தை செயல்பட வைக்கிறார்கள். வேலைவாய்ப்பு வழங்குகிறார்கள். குறைந்த விலையில் சிறந்த தரமான பொருட்களை பெற மக்களுக்கு உதவுகிறார்கள். இதெல்லாம் தொழில் முனைவோரோட பங்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்பு பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம படிச்சுக்கிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.